என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா உடன்பிறப்பா சகோதரா இங்க பாரு நான் இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா இன்விசிபிள் பாம்புப்பா. அண்ணாச்சி இது டீ கடைங்கிறத மறந்துடாதீங்க. இது சண்டை போடுற கிரவுண்ட் இல்ல. பாம்புக்கோ துப்பாக்கிக்கோ இங்க வேலை இல்ல. சமோசா தான் சுட முடியும். அண்ணாச்சி நீ இப்ப சொன்னது உண்மைதான் நண்பா. ஆனா இந்த பாம்பை நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் செஞ்சிருக்கேன். பூசணிக்க மாட்டியா இந்த பாம்பை நீ யாருக்காக வேணாலும் எதுக்காக வேணாலும் செஞ்சிருக்கலாம். ஆனா எங்களுக்கு இது ரொம்ப புதுமையா இருக்கு. எங்க அதை காட்டு பார்க்கலாம். எங்கடா ஓடுற? விட மாட்டேன். மாட்டிக்கிச்சு. உயிர் நண்பா இப்ப நீ என்ன காரியம் பண்ணிட்டப்பா? அது ஒரு இன்விசிபிள் பாம்புப்பா. அது சீக்கிரம் தேடி கண்டுபிடி. யாராவது தெரியாம அது பக்கத்துல போய் நின்னு விசில் அடிச்சுட்டா அது உடனே வெடிச்சிரும்பா. நல்லா கேளுங்க டாக்டர் ஜட்கா. இந்த மாதிரி பாம்பை கண்டுபிடிக்கிறதுல எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதப்பா. நண்பா அப்படி எல்லாம் சொல்லிட்டு ஓடி போயிடாதப்பா. எப்படியாவது அந்த பாம்பை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுப்பா. டாக்டர் ஜட்கா சார் அது ஒரே ஒரு பாம் தானே. ஆனா நீங்க வச்சிருக்கிற பேக்குக்குள்ள ஏகப்பட்ட பாம்பு வச்சிருக்கீங்கல்ல. அப்படி யாராவது விசில் அடிச்சாங்கன்னா உங்க கையில இருக்கிற எல்லா குண்டை வெடிச்சு செதறிடுமே சார். ஐயோ பத்துலு என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா. அந்த பாம்பை பேக்குக்குள்ள க்ளோஸ் பண்ணி வச்சா அது வெடிக்காதுப்பா. எப்போ அந்த பாம்பு இந்த பேக்ல இருந்து வெளியே வருதோ அது உடனே வெடிக்க தயாராயிடும். அப்ப யாராவது விசில் அடிச்சாங்கன்னா போதும் உடனே அது வெடிச்சிடும்பா. மண்டப்பையில நிஜமாவே விசில் அடிச்சா அந்த பாம்பு வெடிக்குமா என்ன சொல்லுடா. மோட்டு என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா நான் சொல்றத நம்புப்பா. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் ஜோக் அடிக்க மாட்டேன்பா. நம்பு. நான் இப்ப விசில் அடிக்கிறேன். அந்த பாம்பு வெடிக்குதா இல்லையான்னு ஒரு சின்ன பரிசோதனை பண்ணலாம். சொன்னா கேளுப்பா. வேணாம் விசில் அடிக்காத. நம்பர் 1 டிக்கு டிக்குன்னு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. அது எங்க இருந்து வருது? அநேகமா இது நம்ம வாட்சோட சவுண்டா இருக்கும் பாஸ். ஆனா நம்ம வாட்சை காட்டலையே பாஸ். ஒருவேளை இது பாம்போட டைமரா இருக்குமா? நம்பர் 1 எனக்கு யார பாம் வைக்க போறா? என் பக்கத்துல பாம்ப வச்ச மாதிரி சொல்ற. தெரியல பாஸ். அது கொடி சீக்கிரம் வெடிச்சிர போல இருக்கு. அட வீணா போனவனே என்ன பயமுத்துற? நிஜமாவே எவ்வளவு ஒருத்தன் என் கீழே பாம்பை வச்சிட்டாடா. என்ன பறக்க வச்சிட்டாடா. நல்ல வேலையா அந்த பாம்பு ரொம்ப தூரத்துல போய் வெடிச்சிருச்சுப்பா. அதனால நாம இப்ப ஒரு வழியா தப்பிச்சிட்டோம். டாக்டர் ஜட்கா இருக்காருல்ல, அவரு ஒரு இன்விசிபிள் பாம்பை கண்டுபிடிச்சிருக்காரு. அது நம்ம கண்ணுக்கு தெரியாதான். அது எனக்கு தெரிஞ்சிருச்சுடா. இவ்வளவு லேட்டா வந்து சொல்றியடா. எல்லாத்தையும் அனுபவம் பிறகு சொல்றியே. சீதாராம் இந்த பேக்க பத்திரமா அலமாரியில கொண்டு போய் வச்சிருப்பா. கஜா கஜா போயோ நீ என்ன சொன்னாலும் தெரியுதுல்ல. கைய வைக்க மாட்டேயா. பயமா இருக்குதா? நீங்க 2 பேரும் தூங்க போறீங்களா? இல்ல நண்பா நாங்க தூங்கறதுக்கான டைம் இன்னும் வரவே இல்ல பா.
அப்பா, அப்பா. நீங்க தூங்கறதுக்கான நேரம் வந்துருச்சுடா, தூக்கி தொலைங்க. வாங்கடா, வாங்க வாங்க. நான் கண்டுபிடிச்ச மீதி பாம் எல்லாமே இப்ப ஜான் கையில போயிடுச்சு. நாம இப்ப ஏதாவது செஞ்சு ஆகணுமே. இந்தாங்கப்பா, இந்த கண்ணாடியை நீங்க 2 பேரும் போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு உதவியா இருக்கும். டேய் பூசணிக்கா மண்டியா, நாங்க அந்த குட்டை பைக்கிட்ட பாம் எடுக்கிறதுக்காக போறோம். என்னமோ ஃபேஷன் ஷோல கலந்துக்கிற மாதிரி ஷோ கண்ணாடிலாம் கொடுக்குற. மோட்டு, என் உயிருக்கு இரான உயிர் நண்பா, இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதா கண்ணாடி இல்ல. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்க இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த பாம் எங்க இருந்தாலும் அது உங்க கண்ணுக்கு தெளிவா தெரியும். அப்புறம் இந்த கண்ணாடி இருக்கே, இத போட்டுக்கிட்டீங்கன்னா எல்லா பாம்ஸும் அட்ராக்ட் ஆகி நேரா உங்க முன்னாடி வந்து நின்னுடும். இத போட்டுக்கோப்பா. மோட்டு, இப்ப இந்த 2 கண்ணாடியும் தனித்தனியா வச்சுக்கணும், புரியுதா? ஒருவேளை மாத்தி வச்சிட்டோம், பின் விளைவுகள் அதிபயங்கரமா இருக்கும். தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? உங்க கையில இருக்கிற காசு, பணம், துட்டு, மணி எல்லாத்தையும் கொண்டு வந்து வைங்கடா, சீக்கிரம் வைங்கடா. என்கிட்ட இப்ப இருக்கிறது இது ஒன்னே ஒண்ணுதான், அதுவும் சரியா ஒர்க் ஆகாது. இதையும் உன்கிட்ட தர சொல்றியா? என்னடா என்னைய கிண்டல் பண்றியா? எவ்வளவு சீரியஸான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்க, நீ கிண்டல் அடிக்கிறேன்னு சொல்றியா? நீங்க மட்டும் உங்க கையில இருக்கிற காசை கொண்டு வந்து கொடுக்கலடா, கையில இருக்கிற பாம வெடிக்க வச்சிருவேன்டா. இந்த பாம பார்த்தல, முதல்ல பாம போய் வாங்கிட்டு வா, அதுக்கப்புறமா வந்து எங்களை மிரட்டு. நில்லுங்கடா நில்லுங்க, நான் இப்ப விசில் அடிச்சா நீங்க மொத்தமா காலி ஆயிடுவீங்கடா. விட்டுடுங்க, காப்பாத்துங்க, என்ன விட்டுடுங்க. எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. அவங்கிட்ட அதிபயங்கரமான ஒரு இன்வெசிபிள் பாம்பே இருக்கு, அவன் கேக்குறத கொடுத்துடுங்க. இப்ப நான் சொன்னதெல்லாம் உண்மை உங்களுக்கு புரிஞ்சதில்ல? நான் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஆளுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதில்ல? டேய் பத்துலு, ஜானோட கையில பாம் எதுவுமே காணுமே. ஒண்ணு பண்ணலாமா? பேசாம விசில் அடிச்சு செக் பண்ணி பார்த்தலாமா? அடிக்காத, விசில் அடிக்காத. அந்த பாம் கீழே விழுந்துருச்சு, எங்க இருக்குன்னு தெரியல. ஆஹா, பாம் நம்ம காலு கீழே தாண்டா இருக்கு. பாத்து மெதுவாயிடு, மெதுவா பக்குவமாயிடுறா. பாத்திரா மெதுவாயிடுறா. அப்படிதான்டா. விசில் அடிக்கடா, விசில் அடிங்க. இப்ப வேண்டாம் குட்டப்பையில தவிர கூட விசில் அடிச்சிடாத. ப்ளீஸ், நீ சொல்றது எல்லாத்தையும் நாங்க கேட்டுக்கிறோம். ஜனங்களை கூட எல்லாரையும் ஒத்துழைக்க சொல்றோம். மோட்டு பத்லு, நண்பனா இருந்தாலும் சரி, எதிரியா இருந்தாலும் சரி, ஜான் யாருக்கும் பாவம் பார்க்க மாட்டான்டா, புரிஞ்சுதா? நம்பர் 1, எனக்கு என்ன தோணுதுன்னா, பாம் என் கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன்டா. இப்ப நான் அடிக்க போற விசில்ல ஒட்டு மொத்த ஃபுர்ஃபுரி நகரும் வெடிச்சு செதற போகுதுடா. நாய் குட்டப்பையில நீ பெரிய தப்பு பண்ணிட்டடா. நீ பண்ண தப்புக்கு உன்னை ஜெயிலுக்கு அனுப்பலாம்னு நினைச்சோம். ஆனா நீ இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு தயாராயிட்ட. நீ இப்ப போட்ட பாம் எல்லாம் எங்கெங்க இருக்குன்னு உனக்கு தெரியாது. அந்த பாம் ஒருவேளை உன் காலுக்கு கீழே இருந்தா நீ என்னடா பண்ணுவ? நீயே வெடிச்சு செதறிடுவ. பயப்படாதீங்க, இந்த கண்ணாடியை போட்டுக்கங்க. இத போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த பாம் எல்லாம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பாம்ஸ் எங்க இருக்குன்னு கண்ணுக்கு தெரியுதுடா. இப்ப நான் அடிக்க போற விசில்ல இந்த மொத்த ஃபுர்ஃபுரி நகர அழிய போகுதுடா. முட்டாளாயிட்டீங்களேடா. மை கண்ணாடி. ஏன்டா யோசிக்கிறேன்? முதல்ல நீ விசில் ஏறா, பின்னாடியே நானும் விசில் அடிக்கிறேன். மோட்டு வேணாம், மோட்டு விசில் அடிச்சிடாத, விசில் மட்டும் அடிச்சிடாத மோட்டு. அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்க மாட்டோம். அந்த பாம்ஸ் எல்லாமே நம்ம பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. ஓடுகடா.
களவாணி பசங்களா கூட்டமா ஒண்ணு சேர்ந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னடா விசில நீ அடிக்கிறாயா இல்லை நான் அடிக்கட்டுமா? வேணா மோட்டு வேணா, விசில் அடிக்காத, நீயும் விசில் அடிக்காத, நானும் அடிக்க மாட்டேன். வேணா மோட்டு. ஆனா இந்த பாம் மொத்தம் என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு மோட்டு. சொல்லுங்க. அடி மோட்டு. இப்ப ஜானா இருக்கிறடா. எப்படா டான் ஆகுறது? எப்படா டான் ஆக முடியும் சொல்லுங்கடா. பாஸ் நம்ம அடி வாங்கி உடம்பெல்லாம் மறந்து போச்சு. அடி வாங்குறத நம்ம எக்ஸ்பெக்ட் ஆயிட்டோம் பாஸ். பாஸ் நம்ம 1000 தடவை அடி வாங்கிட்டோம் பாஸ். ஆனாலும் நம்மளால மோட்டு பத்துல ஜெயிக்கவே முடியல.